Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 computer virus. So we will go to discuss about the topic antivirus software. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சிஸ்டம்குள்ளார வைரஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கே தெரியாமல் ஒரு சிஸ்டமில் வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா சிஸ்டமுடைய ப்ராசஸிங் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அந்த சிஸ்டமை நம்ம சேஃப் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வைரஸ் அஃபெக்ட் ஆகக்கூடாது, சேஃபாக நம்ம சிஸ்டமை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ பை யூஸிங் திஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சிஸ்டமில் வைரஸ் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னா இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இஸ் நாட் நெசசரி. சப்போஸ் வைரஸ் அஃபெக்ட் ஆயிருச்சு அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒன் மோர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறது வந்து என்னது டிஃபிகல்ட் ஒன். ஸோ ஒரே சிஸ்டம்குள்ளார ஒன் ஆர் மோர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை என்ன பண்ணிவிடுனா டிஃபிகல்ட் டு அனதர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை என்ன பண்ணிவிடுனா வைரஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை மேக் பண்ணிவிடும். ஸோ அதனால் ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம கிரியேட் பண்ணும்போது ஆர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக ஃபாலோ பண்ணணும், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்னால் என்ன, முதல்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸில் இருந்து நம்ம சேஃப் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ். Antivirus software refers to application designed to detect and remove virus from computer. ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் இருக்கிற ஒரு வைரஸ், இந்த வைரஸை ஒரு அப்ளிகேஷன்ஸ் டிசைனிங் மெத்தடில் நீங்கள் டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த வைரஸை என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஓகே. However, certain types of virus are difficult to remove and the file damaged by them may be lost forever. ஸோ இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதால ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற ஒரு ஃபைலை, ஒரு கரப்டட் ஸ்டேஜஸில் இருக்கிற ஒரு ஃபைலை நம்ம என்ன பண்ண முடியும்னா லாஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபைல்ஸை நம்மளால் ரெக்கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஒரு வைரஸ் கிட்ட இருந்து நம்மளால் மீட்டெடுக்க முடியும். ஓகேங்களா. However, certain types of virus are difficult to remove and the files are damaged by them may be lost forever. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த வைரஸ் கிட்ட இருந்து அந்த ஃபைலை நம்மளால் என்ன பண்ண முடியும், காப்பாற்றிட முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை நம்ம சிஸ்டம்குள்ளார இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. தென் whenever the computer system start up and antivirus software start automatically and keep a check on the entire internet traffic and on every files that is open or run. ஒரு சிஸ்டமை நீங்கள் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடணும். என்ன எக்ஸிக்யூஷன் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ். ஸோ இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்டார்ட் ஆகுச்சு அப்படின்னா இந்த பூட்டிங் டைமில் இருக்கிற வைரஸையும் சேர்த்து அதர் டைம்ஸில் எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அந்த டைம் டியூரேஷன்ஸில் அக்கறாகிற வைரஸாக இருந்தாலும் சரி எல்லா வைரஸையுமே என்ன பண்ணிவிடுன்னா இந்த ஸ்டார்டிங் ஆஃப் வைரஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த வைரஸுடைய ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் ஆன்டிவைரஸுடைய ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமை சேஃபஸ்ட் மோடில் நீங்கள் வச்சுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் ஸோ நீங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை ஸ்பெசிஃபிக்காக சம் டைம் டியூரேஷனில் ஸ்டார்ட் பண்ணாமல், தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் டைம் டியூரேஷனில் ஸ்டார்ட் பண்ணாமல் இன்பிட்வீன் ஆஃப் டைம் டியூரேஷனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகும்னா பூட்டிங் செக்டாரில் இருக்கிற சம்திங் வைரஸை இந்த கரண்ட் டைமில் ரன் ஆகிற அந்த வைரஸ் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா. இந்த ஃபைல் ஆர் ஓப்பன் ஆர் ரன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஃபைலாக இருக்கட்டும் ஆர் தென் ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போதும் சரி இந்த என்டையர் ப்ராசஸையுமே என்ன பண்ணணும்னா அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் விசிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வைரஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வைரஸை என்ன பண்ணிடும், டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட், if it detect a virus it will try to remove the virus. ஸோ அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னா சப்போஸ் அந்த ஒரு ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு வைரஸ் டிஃபெக்ட் ஆகுது, இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த வைரஸை என்ன பண்ணிவிடுனா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டடு வைரஸை என்ன பண்ணிவிடுனா ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா. இதுதான் ஆன்டிவைரஸுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். தென் given below are the necessary points for an antivirus program to be effective.
ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஆன்டிவைரஸால் என்னென்ன மாதிரியான எஃபெக்டிவ் ஸோ இம்பார்ட்டண்டான அன்னெசரியான ஒர்க் என்னென்ன ஒர்க் நடக்குது. In the first one, it should run in the background at all time. ஸோ இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக பேக்ரவுண்டில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சப்போஸ் இமீடியட் ஒரு வைரஸ் நெட்வொர்க் வழியாவோ ஆர் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் வழியாவோ இன்சர்ட் ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஃபைல் ஆர் ஃபைலில் இருக்கிற வைரஸை என்ன பண்ணிவிடும், இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் ரிமூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா. தென் it should be updated regularly so that is recognize new versions of malicious program. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை ப்ராப்பராக ரெகுலராக என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணணும். ஸோ ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அது நியூவஸ்ட் வெர்ஷனில் இருக்கிற சம்திங் வைரஸ்க்கான அப்டேட்டட் ஃபார்மேட்டை உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அப்டேட் ஃபார்மேட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா சப்போர்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓல்டு டைப்ஸ் ஆஃப் வைரஸை மட்டும் ரிமூவ் பண்ணும். நியூ டைப்ஸ் ஆஃப் கரண்ட்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகிற சம்திங் வைரஸஸை இந்த நியூ அன்அப்டேட்டட் சாஃப்ட்வேரால் ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா. எஸ். ஸோ அதனால் ப்ராப்பராக ரெகுலர் டைம் டியூரேஷன்ஸில் இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஓகேங்களா. தென் யூ ஷுட் ஹேவ் த capability to scan email attachment and files as and when they are downloaded from the internet. So we already discussed that. ஸோ ஒரு ஆன்லைன்லேருந்து ஒரு இமெயிலேருந்து ஒரு ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் ஆர் ஃபைல்ஸை என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணணும். ப்ராப்பராக ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த எக்ஸாக்டடு ஃபைலில் இருக்கிற வைரஸ் என்ன ஆகுதுன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிடும். ஓகேங்களா. அதர்வைஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணாமல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைல்ஸில் இருக்கிற வைரஸ் உங்களுடைய சிஸ்டமை ஃபுல்லாக இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், the user should run full disk scan periodically. This help to check all the files on the computer system. ஸோ நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற அந்த சிஸ்டம் ஆர் டவுன்லோட் பண்ணுற அந்த ஃபைல் ஆர் டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணாமல் ஈச் அண்ட் ஒரு டைம் டியூரேஷன் பேசிஸில் என்டையர் டிஸ்க்கு, என்டையர் ஹார்ட் டிஸ்க்கு, என்டையர் சிடி ஆர் என்டையர் பென் ட்ரைவை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணணும். ஸோ ஸ்கேன் பண்ணும்போது ஆல்ரெடி ஏதாச்சும் வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அந்த வைரஸை டெலீட் பண்ணிவிடும். ஓகேங்களா. தென் சம் பாப்புலர் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சம் பாப்புலரான ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் McAfee வைரஸ் ஸ்கேன். ஸோ McAfee வைரஸ் ஸ்கேன் இஸ் த ஒன் ஆஃப் த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த Norton ஆன்டிவைரஸ். தென் Kaspersky ஆன்டிவைரஸ், Quick Heal Total Security, and then Microsoft Security Essential. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா. McAfee, Norton, Kaspersky, Quick Heals, Microsoft இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாப்புலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சம் செட் ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது இல்லாமல் இன் அதர் சம் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸும் நமக்கு என்ன இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இமேஜ் ஃபார் அதர் டைப்ஸ் ஆஃப் antivirus software. Is that Webroot, McAfee, Norton, Befred, and then Avera, Bulgard. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் டிஃப்ரெண்ட் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் அவைலபிள் இருக்குது. இஃப் யூ கோ டு பை ஆர் ஃப்ரீ டவுன்லோட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஒரே ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஆர் மோர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை சிஸ்டம்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் அனதர் ஒன் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸால் வைரஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன், before installing any antivirus software, it is preferable to uninstall any other antivirus software already running on your computer. For example, நீங்கள் உங்கள் சிஸ்டம்குள்ளார ஒரு நியூ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸ் பிஃபோர் தட் உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி ஏதாச்சும் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கா, அது ரன்னிங் ஸ்டேஜில் இருக்கா, ஆர் அதனுடைய ஆக்டிவேஷன்ஸ் கரண்ட்டாக ரன்னில் இருக்கா, ஸ்டாப் ஸ்டேஜஸில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ப்ராப்பர் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நியூ ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ த சேம் டைம் என்ன பண்ணக்கூடாதுன்னா போத் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. தென் ரன்னிங் மோர் தென் ஒன் ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம்
on a computer may negatively affect the performance of the computer. ஸோ மோர் தென் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை உங்களுடைய சிஸ்டம்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் எஃபெக்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ எதிர் விளைவுகளை ஏற்படுத்திடும். ஸோ நார்மலாக ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் வார்ம்ஸை வந்து ஹேண்டில் கண்ட்ரோல் பண்ணுது. சம் ஆன்டிவைரஸ் உங்களுக்கான ஃபயர்வாலை பிளாக் பண்ணுது. சம் ஆன்டிவைரஸ் உங்களுக்கான ஸ்பைவேரை பிளாக் பண்ணுது அப்படின்னா இந்த ஆன்டிவைரஸ்லேருந்து ஒன் மோர் ஆன்டிவைரஸை உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த ஒர்க்கை எல்லாமே என்ன பண்ணிவிடும், ஆப்போசிட் ஒர்க்கை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன் மோர் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் உங்கள் சிஸ்டம்குள்ளார யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? தென் எஸ், இன்றைக்கி கிளாஸஸில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்ன, இந்த பாப்புலர் ஆன்டிவைரஸ் என்னென்ன மாதிரியான ஆன்டிவைரஸ் இருக்குது, இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதால என்னென்ன மாதிரியான யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸ் டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.